Hi friends, welcome back to my channel. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்னோட ஈவினிங் டு நைட் ஸ்டடி vlog தான் பார்க்க போறீங்க. ஸோ ஈவினிங் வந்து டீ போட்டு ரஸ்க் நினச்சி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஈவினிங் இந்த ரஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஞாபகம் வருது வந்து ஊரில் இருக்கிறப்போ மார்னிங் வந்து டிஃபனே தான் எங்களுக்கு. நாங்கள் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிறதுனால இது நாங்கள் வந்து காலையில் சாப்பிடுவோம். ஸ்கூல் டேஸ்லாம் ஞாபகம் வருது இதுதான் எங்களுக்கு. ஸோ அந்த நானும் அக்கா அன்றைக்கி வந்து சண்டேனால அக்கா வீட்டிலே இருந்தாங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க. ஸோ மிக்சர் எடுத்து டீயில் போட்டு குடிக்கும்னு பார்த்தா எங்கள் அக்கா வந்து எடுத்துகிட்டு டக்குன்னு வாயில் எடுத்து போட்டுட்டு அது வந்து இது பார்த்திங்க தட்டை நிறையா ஸ்நாக்ஸ் இருந்துச்சு. ஸோ வந்து நான் ரஸ்க்கு சாப்பிட்டேன், அக்கா வந்து மிக்சர் அப்புறம் வந்து தட்டை அது மாதிரி சாப்பிட்டுட்டு அக்கா டீ குடித்து முடிச்சாச்சு. ஈவினிங் வந்து இப்படி தான் போணுச்சு எங்களுக்கு வந்து இன்றைக்கி. இந்த ரஸ்க்கு டீ இது காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு ஈடு எதுவுமே இல்லை ஸோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் அது வடை நல்லாயிருக்கும். ஸோ வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். மதியானம் சாப்பிட்டுட்டு நான் ஸ்டடி கண்டினியூ பண்ணுவேன். இந்த ஸ்டடி ஆஃப்டர் 5 o'clock வரைக்கும் போயிட்டுருக்கோம். சில நேரத்தில் 6 o'clock வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் தான் என்னோடய ஈவினிங் ரொட்டீனே எனக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த இடையில வந்து தூக்கம் வரும், நல்லாவே தூக்கம் வரும். இப்போ இந்த ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்பி ஸ்டடி கண்டினியூ பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் என்னோடய வந்து ஈவினிங் ரொட்டீனே ஸ்டார்ட் ஆகும். டீ போடுறது, பாத்திரம் விளக்குறது, அப்புறம் டிஃபன் செய்கிறது எல்லாமே முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என் நைட் ஸ்டடியை வந்து எனக்கு வந்து நான் பண்ணுவேன். ப்ராப்பராக அப்போ தான் உட்காந்து படிக்க ஆரம்பிப்பேன். ஸ்டடி இருக்காது, ஈவினிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்டடி இருக்காது. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பாத்திரம் விளக்குறப்பையும் அந்த சமைக்கிறப்ப என்ன பண்ணுவேன்னா லைவ் செக்ஷன் அட்டன் பண்ணுவேன். இப்போ நிறையா லைவ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. நான் டெய்லியும் பார்க்குற ஒரு செக்ஷன் பார்த்திங்கன்னா சேனல் வந்து சண்முகம் IAS அகாடமி. இந்த சார் டெய்லியும் போடுவார். கரண்ட் அஃபேர்ஸ் போடுவார், ஜியோகிராஃபி போடுவார், இந்தியன் பாலிட்டி போடுவார், தமிழ் டெய்லி போடுவார். நைட்டு 9 மணிக்கு போடுவார். 1 hour கிளாஸ் கூட நடத்துவார். இந்தியன் பாலிட்டி வச்சு 12th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் இப்போ போயிட்டுருக்கு. அந்த போயிட்டுருக்கு வந்து நம்ம நல்லாயிருக்கும். அது பார்க்க அவர் நல்லா டிஸ்கஸ் பண்ணி நடத்துவார். ஸோ அதை நான் வந்து அட்டன் பண்ணுவேன். நம்ம வந்து படிக்காமல் சும்மா இது மாதிரி லைவ் அட்டன் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு சில கொஷின் டக்குன்னு நமக்கு மனசில் பதியும். சில கொஷின் டக்குன்னு நமக்கு மனசில் அது பதிகிறப்போ ஈஸியாக இருக்கும். அப்படி நான் பார்க்குறப்போ ஒரு கொஷின் எனக்கு டக்குன்னு மனசில் பதிஞ்சது. என்னென்னா நம்ம இந்திய அரசியலமைப்பில் சட்ட திருத்தம் செய்வோம்ல, அதற்கு நீ பற்றி கூறும் விதி என்னென்னு கேட்டிருந்தாங்க. 368 ஆர்டிகல்ஸ். இது எனக்கு வந்து தெரிஞ்சனால நான் அட்டன் பண்ணனால எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இது வந்து நம்ம வந்து சேனலில் போஸ்ட் போட்டிருக்கேன், கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ தெரிஞ்சவங்க அட்டன் பண்ணுங்கள் ஆன்சரை. இந்த மாதிரி ஒரு லைவ் செக்ஷன் அட்டன் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஈஸியாக மனசில் பதியும். ஏதோ ஒரு சில கொஸ்டின் தெரியல, ஏதோ ஒரு சில கொஸ்டின் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம், காது கொடுத்து கேட்டுக்கலாம் மற்ற வேலையில் இருக்கப்போ. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நேரத்தை வந்து நான் பயன்படுத்திக்குவோம். அந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டு தான் நான் வந்து மற்ற வேலை பார்ப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா டர்ஃபில் நிறையா வந்து இப்போ வந்து டெஸ்ட் அதாவது கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சப்ஜெக்ட் கிளாஸு 20 நிமிஷம் ஜியோகிராஃபி போடுறாங்க, ஹிஸ்ட்ரி போடுறாங்க, இந்தியன் பாலிட்டி போடுறாங்க, INM போடுறாங்க. அப்புறம் வந்து சட்டங்கள் பற்றி சொல்கிறாங்க, யூனிட் 5 பற்றி போடுறாங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்காது. நான் அப்படி வந்து நீல் சத்தியாகிரகம் பற்றி ஒரு மேம் நடத்தாங்க, நீல் சிலை அகற்றுதல், அது ரிலேட்டடாக ஒரு மேம் நடத்தினாங்க. ஸோ நான் அதை வந்து பார்த்துட்டு புக்கில் தேடுறேன். புக்கில் எனக்கு கிடைக்கவே இல்லை கண்டென்ட்டு. எங்கே இருக்குதுன்னு தெரியல, நான் ஆல்ரெடி வேணால் தேடி பார்க்கணும். அது சம்மந்தமாக பார்த்துட்ருக்கப்போ இன்னொரு எனக்கு வந்து வந்துச்சு. இன்னொரு மேம் நடத்தினாங்க. ஒரு 1909 1913 வரைக்கும் ஒரு ஆண்டு பேஸ் பண்ணி அந்த ஒரு ஆண்டிலே நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கும். அதை பேஸ் பண்ணி எனக்கு நடத்திட்டு இருந்தாங்க. அப்படி நடத்திட்டு இருக்கப்போ 1911 ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அது ரிலேட்டடாக வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அது என்னென்னா ஆஷ் படுகொலை 1911. ஸோ இது ரிலேட்டடாக வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். யாருன்னா வாஞ்சிநாதன். இதை நான் கதையாக தான் கேட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சது வந்து வாஞ்சிநாதன் யாருன்னா பாரத மாதா சங்கத்தின் உறுப்பினராக இருந்தார். இவர் யார் கொண்டாருன்னா ஆஷ் என்பவர் யாருன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கலெக்டராக இருந்திருப்பார். அப்போ ஃபேமிலியோட அவர் அந்த கலெக்டர் ஆஷ் போயிட்டுருக்கப்போ கொடைக்கானலுக்கு போயிட்டுருக்கப்போ இவர் என்ன பண்ணாருன்னா மணியாச்சன் ரயில் நிலையத்தில் வந்து சுட்டு கொண்டுருவார். ஆஷை ஒரு துப்பாக்கி எடுத்து சுட்டு கொண்டுருவார். சுட்டுட்டு தானும் துப்பாக்கி வச்சு சுட்டு செத்துருவார். ஸோ அதுதான் வந்து இந்த ஆஷ் படுகொலை 1911 நடக்கும்.
அந்த ஒரு நிகழ்வை வந்து அவங்க சொன்னாங்க. அது எனக்கு வந்த புக்கில் நான் பார்த்துருக்கப்போ எனக்கு வந்ததுனால அதை நோட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து யாருக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்கன்னா, நீலகண்ட பிரம்மச்சாரி. அவர் யாருன்னா பாதமதா சங்கத்தின் தலைவராக இருப்பார். 7 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருப்பாங்க. அதை நான் நோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி இது மாதிரி ஒவ்வொன்றா லைவில் பார்க்குறப்ப நமக்கு வந்து ஞாபகம் வரும். ஓ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் நோட் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். அப்புறம் திட்டங்கள் பற்றி நிறையா சொன்னாங்க. அதாவது யூனிட் 5ல் வந்து நமக்கு ஆட் ஆகிற திட்டங்கள் பற்றி சொன்னாங்க. என்னென்ன திட்டங்கள்னால், பார்த்தவங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். நமக்கு வந்து ஃப்ரீ பஸ் பாஸ், விடியல் பயணம் திட்டம், ஃப்ரீ பஸ்ஸு, அந்த திட்டத்தில் வந்து யாராவது பயன்பெறாங்க, அவங்க எப்போ ஆரம்பித்தாங்க, அது ஒரு ரிலேட்டடாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வேறு என்னென்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம், இந்த மாதிரி நிறையா திட்டங்கள் வந்து சொன்னதுனால எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. அந்த திட்டங்களாக புதுசாக இருந்துச்சு. செல்வ மகள் சேமிப்பு திட்டம் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு. அது வந்து சேர்த்து அதை சொன்னதுனால நல்லா ஈஸியாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து வேலை பார்க்குறப்போ வந்து நான் லஞ்ச் மத்தியானம் பார்க்குறப்பையும் உட்காந்து இந்த மாதிரி லைவாக அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி லைவ் அட்டன் பண்ணுவேன். சில நேரத்தில் அந்த ரெக்கார்ட் கிளாஸும் அந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ ஈஸியாக நமக்கு வந்து இருக்கும். ஸோ என்னோடய ஈவினிங் ஸ்டடி இப்படி தான் போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் தான் முடிச்சுட்டு தான் நான் நைட் ஸ்டடி வந்து ப்ராப்பராக வந்து இப்படி உட்காந்து படிக்கிறது. ஸோ அப்போ முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டடி நான் கண்டினியூ பண்ணேன். ஸோ என்னோடய ஸ்டடி இப்படி தான் போகும். ஸோ தேங்க்யூ.